शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्. यदीहमानो जगात्याथौहम अठौहम. நான் சரியானபடி என் காரியத்தை என் பலத்தை பத்தி எனக்கு கவலை இல்லை. நீ திருந்தலையா நான் கொடுக்க வேண்டியது தண்டனை ராஜாவா வந்து இந்த ஸ்தானத்துல இருந்து உனக்கு அப்படிலாம் பண்ணியானா பண்ணிட்டேன். நீ திருந்தலைன்னா அதை பத்தி நான் கவலை இல்லை. நான் பண்ண வேண்டிய தண்டனை அதனால என்னுடைய பாவம் நிறுத்தியாகும். அதனால நான் தண்டனை கொடுக்கறதும் ஒரு நியாயமான விஷயம் தான். அது யாருக்கு தண்டனை கொடுத்தா ஒன்றும் பிரயோஜனம் இல்லையே, சித்தபேஷம் மாதிரி அனந்தமாகணும்னு கேட்கும். அதனால தன்னை பவான் நரதேவாபிமான மதேன புத்தீகிருத சத்தமாக இவருக்கு நிஜமாவே பயந்துட்டாங்க. அவர் பிராமணனை நாம தப்பான வார்த்தை பேசிட்டோமே அப்படிங்கிற மனசுல உள்ள அந்த பயம் இருந்தே இருக்கு. மறுபடியும் சொல்ற, நான் ஒரு நர தேவன், அதாவது ராஜா அப்படிங்கிற ஒரு மதத்தினால உன்னை கொஞ்சம் குறைவாக பேசிட்டேனே, சீக்கிரத்த சத்தமனாக இருப்பாயிட்டேன். சத்தம் ஒரு நல்லவனுக்கு நான் தப்பாக பேசிட்டேன் இல்லையா. அதனால நீ என் விஷயத்துல கோபப்படாதே, என்னை ரொம்ப கருணையோட அந்த நோக்கு கருணையோட நீ பாரு. கிருஷ்ண மைத்திரீதம் ஆர்த்தபந்தோ யதா தரே ததவத்யான மூகா. என்னைய ஒரு பிரபுடைய கடாட்சத்துக்கு கருணா கடாட்சத்தை என் மேல வை. அந்த மாதிரி பண்ணினா நான் என்னுடைய தத் அவத்தியானம், நல்லவர்களை அவமதித்தனால ஏற்பட்ட அந்த பாபத்தை நான் தாண்டி விடுவேன், பாபத்தை விடுபடுவேன் அப்படின்னு. அப்போ ஒரு சந்தேகம் வருது, இவ்வளவு சத்தமாக அவரை நான் அவமதிச்சாலும் அவர் கோபமே படுறதில்லை. அவரே சொல்லிட்டாரு, நீ கரெக்டா தான் சொல்லியிருக்கேன், நீங்க பேசினது எல்லாமே கரெக்டா இருக்கு, தேகத்தை தோற்றத்தை சொன்னேன், அது தேகத்தை சேர்ந்தது எல்லாம் சேர்ந்தது இல்லைன்னு சொல்லியிருக்காரு, அவங்க மட்டும் ஒன்றும் கொடுத்தது கொண்டில்லையே அப்படின்னு கேட்பாங்க. இதற்கு ஞானிகள் அவமானத்தை எதிர்பார்ப்பான். அவன் என்ன சொல்றா, அவமானத்தை பண்ணா ஏன் கோச்சுக்கிறது இல்லை அப்படின்னு ஒரு சின்ன விசாரம். நாமெல்லாம் நம்மளை தப்பா பேசிட்டான்னு வச்சுக்கூடேன், சட்டுக்கு மனசுல கோபம் வந்துடுறது. அதுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லணும். அவன் பேசிட்டானா, நம்மளும் அப்படிதான் இருக்கேன், குழந்தை வந்தது அப்படின்னு திருப்பி பேசினா ஒரு 2 பேருக்கும் சமமான தோஷம் ஆயிடுச்சுன்னு சொல்லி திருப்பிடுவான். ஆனா தியானிக்கு அப்படி பட மாட்டான். அவன் என்ன சொல்லுவான், அவன் சொன்ன தோஷம் எதை பத்தி சொன்ன தோஷம்னு பார்க்கான். அவன் தெரிஞ்சு சொல்றானா தெரியாம சொல்றானாங்கிறது இல்லை. அவன் சொன்ன தோஷம் என்னுடைய தேகத்துல நிஜமாகவே இருந்ததுன்னு சொன்னால், சொன்னது ரைட்டு, அந்த தோஷம் நிஜமாகவே என்கிட்ட இருக்குன்னு சொன்னா அவன் சொன்னது சரிதானே, அதுக்கு நம்ம கோபப்படலாம், கோபத்துக்கு வரவில்லை. சரி, என்கிட்ட இல்லாத தோஷத்தை அவன் சொல்றான்னு சொன்னா அவனே ஏமாந்து போயிருக்கான். இல்லாத தோஷத்தை சொல்லியிருக்கான், என்கிட்ட தோஷம் இருக்கிறதாக வச்சுருக்கான். அந்த கயத்தை போய் வாங்குவோம் நினைச்சு பயப்படலாம்னு சொன்னா அதை அவன் தப்பு சொல்ல முடியுமா? அது மாதிரி என்கிட்ட இல்லாத தோஷத்தை இருக்கிறதாக அவனை வச்சுட்டு இருக்கான். ஆனா அவனே ஏமாந்து வச்சுட்டு இருக்கான். அவனுக்கு போய் என்ன நம்ம கோச்சிக்கிறதுக்கு இருக்கு இல்லையா? அவனே ஏமாளி. அதனால கோபப்படுறது வழி இல்லை. இப்படி பண்ணினாலும் சரி, அப்படி பண்ணாலும் சரி, நம்ம கோபத்துக்கு ஒன்றும் வழி இல்லைங்கிறதுனாலதான் அவன் கோபப்படாம இருக்கான். அப்ப அந்த விதத்துல பார்க்கச்சே இந்த பரதனும், இவர் பரதன்னு போன ஜென்மாவுடைய பேரு, இந்த ஜென்மாவுடைய பேர் தெரியாது. அவர் பரதனும் பழைய ஜென்மாவுடைய ஞாபகம் இருந்தே இருக்கிறதுனால பரதனே பேர் இருக்கு. இவர் பேர்ல தான் பாரத வருஷம் பேரு. இந்த பரதனுடைய பேர்ல தான் ஆஜமேகம் அப்படிங்கிற அஜமேகங்கிற இந்த வருஷம் இருக்கே, இது பாரதங்கிற பெயரை கொண்டது பாகவதத்துல அந்த இடத்துல சொல்லியிருக்கு. அதனால நீ கோபப்பட மாட்டேங்கிறது தெரியும், ஆனா நான் பண்ணின கர்மா எனக்கு பயத்தை கொடுக்கிறது. நீ கோபப்பட, நீ நவிக்கிரியா விஸ்வசுரு சகத்திய. உன்னை போல இருக்கக்கூடிய ஆத்ம தியானிகள் உலகத்துக்கே சுகுத்தாக இருப்பா, சகாவாக இருப்பா, ஞானிகளா இருப்பா. ஞானிகள் ஏன் அப்படி எல்லாருக்கும் சுகுத்தா இருக்கான்னு கேட்க முடியாது, காரணமே இல்லை, அப்படிதான் இருப்பாங்க. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ஆத்மாவுக்கு அக்கறாலும்
ஒரே ஆத்மாவை பார்க்கிறதா எப்படி இன்னொரு இடத்துல துரோகம் பண்ண முடியும்? தனக்கே துரோகம் பண்ண முடியாது இல்லையா? அதனால அவ எல்லாருக்கும் சுத்தா தான் இருப்பான். ஞானியை பற்றி சொல்றது விஸ்வஹிதே ரதாகா அப்படின்னு சொல்றாங்க. சர்வஹிதே ரதாகா அப்படின்னு இருக்காங்கன்னா அப்படிதான் இருக்கான். ஏன்னு பிரயோஜனத்தை கேட்க முடியாது. அப்படி இருக்கக்கூடிய உனக்கு சாந்தேன கீதாபிமதே சவாபி அதனால உனக்கு ஒன்றும் விசாரம் வரப்போறது இல்லை. நான் உன்னை தப்பா பேசுறேங்கிறதா நீ ஒன்றும் போயிட்டு நிச்சயமா மாட்டேன். ஆனா எதுக்காக பயப்படுறேன்னா மகத்விமானா ஸ்வகிருதாதி மாதிரி நன்ஷதி அதூரா அபிசுலபாணி. மகத்துக்களை அவமானப்படுத்திட்டான் அப்படின்னு சொன்னா அந்த அவமானம் பண்ணி அந்த செயல் இருக்கு, அதுவே இவனை நாசப்படுத்திடுவான். அது இப்பேற்பட்டவனா இருக்காங்க. அப்படி சுலபாணி சாட்சாத் பரமேஸ்வரனாக இருக்காலும் கூட ஒரு பெரியவாளை அவமானப்படுத்திட்டான்னு சொன்னா அந்த பெரியவா போட்டு தண்டனை கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இவன் பண்ணின அந்த காரியம் இவனுக்கு நாசத்தை ஏற்படுத்தி கொடுத்தது. மகத்விமான சொகுதாதி மாதன் நன்ஷேதி அதூரா அபிசுலபாணி. அதனால நான் ரொம்ப பயப்படுறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அவர் இதுக்கு பதில் சொல்றார். நம்மதான் அவருடைய சிவாதங்கிறது நல்லா ஏற்படுறது வேதாந்த விஷயமாக வந்து அதுல ரொம்ப முரட்டு வேதாந்தத்துக்கு நான் போவதில்லை, சுலபமா எழுதுவது அதான் சொல்றேன். அகோவிய கோவிதவாத வாதாம் வதத்யதோ நாட்டிவிதாம் வரிஷ்டா ந பூரையோடு விவகார வேணும் அஸ்தமாபமரிசேன சகராக நந்தி. அதான் நீ நிஜமான ஒரு ஆத்ம ஞானி இல்லை. அகோவிதா ஆத்ம ஞானி இல்லைங்கிறது மாற்றமில்லை. நீ சாஸ்திரத்துடைய தத்துவத்தையும் நீ சரியா புரிஞ்சுக்கிறது அப்படின்னு தான் நான் சொல்றேன். அகோவிதா. ஆனா பேசுறது எப்படி இருக்குன்னு கேட்டா கோவில வாதான்னு வதசதி. அவங்க உடனே அந்த கீதையில ஞாபகம் அர்ஜுனனை பார்த்து பகவான் முதல் வார்த்தை இதான் சொன்னான். அசோச்சியான் அன்போட்டி சிற்பம் அன்யசோதஸ்துவம் பிரஜாவானாஞ்ச பாஷதே ததாசுவும் அகதாசுச்ச நாம் சோதரி பண்டிதா. அசோச்சியான் அன்போட்ட யாருக்கு நீ சோகப்பட வேண்டியது இல்லையோ, எதை பற்றி நீ சிறப்பப்பட வேண்டியது இல்லையோ அதை பற்றி நீ சோகப்படுற அப்படின்னா என்ன ஆச்சு? இது அசட்டுத்தனம், முட்டாள்தனம் தெரியுது. இது உங்களுடைய அஜானத்துடைய காரணம். இது போன்ற அஜானி அப்படிங்கிறத காண்பிக்கிறது. ஆனா பேசுற பேச்சு பார்த்தா அந்த காலத்துல இதுக்கு முன்னாடி பார்த்தா கிருஷ்ண பரமாத்மாவுக்கு அர்ஜுன் உதவி பண்றாங்க. அப்படி இருக்க முன்னாடி உள்ளது அவர் தான் சேனையோடு உபயோக மத்திய ரசமஸ்தாபைய முயற்சிட்டேன். இவன் ஆர்டர் போடுறான், அவரை நிறுத்தி வைக்கிறா, எல்லாரும் பார்வை அப்படின்னு சொல்றான். பார்த்த உடனே அவன் கலங்கி போயிடுறான். கலங்கி போனதுக்கு அப்புறம் நான் உபதேசத்தை ஆரம்பிச்சுடுறான். இதெல்லாம் ரொம்ப தப்பான காரியம். அகோபத மகத்பாகம் கற்றும் விவசாக ராஜ்ய சுகலோகினா அன்பும் ஸ்வஜனோகியதாக. இது தெரியுமா? இந்த யுத்தத்துல இந்த ஜனங்கள்லாம் அழிஞ்சா அதனோட வரக்கூடிய சனம் எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியுமா? இந்த இருக்கிற இத்தனை சைனிக்கால் இருக்காளே, இவாள்லாம் அழிஞ்சு போனா அவளுடைய குடும்பங்களுடைய கட்டு என்ன ஆகும்? அவள்லாம் கெட்டுக்கொள்ள மாட்டாளா? அப்போ ஒரு பெரிய பரம்பரையாக பாபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கர்மாவில நான் இப்போ மாட்டிட்டு இருக்கேன். இதனால இந்த யுத்தம் பெரிய தீர்க்கதரிசியாக பவிஷ்யத்துல என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா அதை ஆலோசனை பண்ணி பார்த்தா இதனால பாபம் தான் வரப்போகுது அப்படின்னு சுவாமிக்கு உபதேசம் பண்றாங்க. அதனால நான் இந்த யுத்தம் பண்ண முடியாது அப்படின்னு இப்படிலாம் பண்ணிட்டு ஒரே கலக்கமாக இருக்குன்னு சொல்லிடுறான். எனக்கு புரியவே இல்லை. அவனுக்கு சிறுகனாக வரைய சிறுக தேதி அபிமானம் கொடுக்கணும். அப்பதான் சாமி சொல்றேன் அசோக்கியானம் வசோதம் பிரஜானதான். அதே மாதிரிதான் இருக்கிறாங்க இங்க. அதோ கோவித வாதவாதான்னு வதசதி அதோ நாட்டு விதானம் வரிஷ்டா. உனக்கு தத்துவம் தெரியல, ஆனா இந்த மாதிரி பேசுறது ஏன் அப்படி சொல்றாங்க? ஏன்னா தத்துவம் தெரிந்தவர்களுக்கு இந்த லோகத்துல நடக்கக்கூடிய விவகாரங்கள் இருக்கு. இந்த விவகாரத்தை பரமாத்மன் சொல்ல மாட்டான்.
இப்ப இதுவே தெரியுது, யாரு தத்துவத்தை தெரிந்து கொண்டவர்களோ அவனை இந்த விவகாரத்தில் நடக்கக்கூடிய விவகாரத்தை பரமார்த்தம்னு சொல்ல மாட்டா. நியாயமான விஷயம் தான். இப்போ அது கயிறுதான் கிடக்கு அப்படின்னு தெரிஞ்சுனா அதுக்கப்புறம் அந்த பாம்புன்னு யாராவது சொல்ல மாட்டாங்க. இது தெரியாதவன் பாம்புன்னு சொல்லி பயந்துட்டு இருக்கும் போது பாம்பு பாம்பு பாம்புன்னு எத்தனை சொல்லிட்டு இருக்கானோ அது அவன் சொல்ற எது வரையும் இந்த தத்துவம் தெரியுதோ அது வரையும் தான் நிஜம்னு வச்சுக்கலாம். பாம்புன்னு தெரியுது, நம்ம ஓடி போனவா மாட்டானா, பரீட்சை பண்ணி பார்த்துட்டு போவோம்னு நினைக்கிறாரு. பாம்புன்னா தகாத வழி நடந்துருந்தான், அது நிஜமா பொய்யான்னு அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனா இப்போ என்ன, உடனே நம்மளை காப்பாற்றிக்க வேண்டியது ஓடணும்னா இல்லையா, ஓடணும். ஆனால் அது நிஜமாவே பாம்பு இல்லையே விஷயம் நமக்கு ஒன்றும் கவலை இல்லை. நிஜமா பாம்பா இருந்துச்சுன்னா நமக்கு ஆபத்தை கொடுத்துருமோ. அதனால விவகாரத்துல அவ்வளவு போறோம். ஆனா இது பரமார்த்தம் சொல்ல மாட்டாங்க. நீ இதை பரமார்த்தம் அப்படின்னு வச்சுட்டு பேசினே, அதுலேருந்தே நீ ஞானி இல்லை, அசோகிதா அப்படிங்கிறது தெரியுது. தசைவ ராஜன் ஒரு கார்கமேக பிதான வித்தோரு நிர்மிசேஷு ந வேதவாதேஷு தத்துவவாதா பிராயேன சித்தோ குரு சகாஸ்தி சாது. இது ஒரு கட்டமான ஸ்லோகம் தாங்க. இது என்ன சொல்றாங்க, நீ வேதத்துல விதிக்கப்பட்ட அந்த ஆசிரம தர்மங்களை வச்சுட்டு கிரகத்தில் இப்படி இருக்கணும் அப்படின்னு உனக்காக விதிக்கப்பட்ட கர்மாவை அனுஷ்டானம் பண்றது தப்பா? அதனுடைய பலம் இப்படி நான் ராஜாவாக இருக்கிறதுனால எனக்கு ராஜநீதிங்கிற அந்த சாஸ்திரப்படி தப்பு பண்றவங்க தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறது விதியானபடியாக நான் அதை அனுஷ்டானம் பண்றேன். இதை அனுஷ்டானம் பண்ணினதுனாலே நான் அந்த சரியாகிறதோ ஆகலையோ, ஆனா நான் என் கடமையை பண்ணினேங்கிற காரணத்தினால என்னுடைய பாபம் நிவர்த்தி ஆகணும், எனக்கு பாபம் குறையும் அப்படின்னு நினைக்கிறையோ இல்லையோ. நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா இது பரமார்த்தம் இல்லைங்கிறத இது இல்லைன்னு சொல்லக்கூடாது. வேதத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் அது தத்துவவாதம் இல்லை, விவகாரம். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா படுத்திருக்கார். விவகாரமீனம் தத்வானுமர்சேன இந்த விவகாரம் அப்படித்தான், விவகாரத்துல எப்படித்தான் இருக்கணும், சாஸ்திரப்படி இப்படிதான் இருக்கணும், அதெல்லாம் வாஸ்தவம். ஆனா இது தத்துவம்னு நினைக்க கூடாது. இதுவே பரமார்த்தமாக வேதத்துல இப்படி சொல்லியிருக்கக்கூடிய அந்த அனுசாசனங்கள்ல இந்த தத்துவங்கிறது பிரகாசிக்கல. அது விவகாரத்துல எப்படி நீதியோட எப்படி இருக்கணுங்கிறத காப்பிட்டு கொடுக்கறதே தவிர பார்க்கக்கூடிய அந்த சாஸ்திரமானது ஒரு அந்த தத்துவத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு வழிதான். இந்த ஏறனால நீ மேல போகலாம் அப்படிங்கிற நிலைமையை தவிர அது இதே பரமார்த்தம் இதோடு நான் நிறுத்துகிறேன்னு நிறுத்த கூடாது அப்படின்னு சொல்றாங்க. பல பேருக்கு வேதாந்தம் படிச்சவாளுக்கு கூட அந்த வேதாந்தத்தினால ஏற்படக்கூடிய அந்த பூர்ணமான ஒரு பலன் ஏற்படவில்லை இல்லையா. அவளுக்கு தக்க அகம்பரமாசி அப்படின்னு சொல்லுவா, சொல்லுவாளோ. ஆனா அனுபவத்துல தெரியுதான்னு கேட்டா சந்தேகம் தான் இல்லையா. அது ஏன் அப்படிங்கிறத சொல்ற. நகஸ்ய தத்துவகிரகணாய சாட்சாத் வரியதீரது வாத சமாசம் ஸ்வப்னே நிருத்யா துடமேகி சௌக்ஷம் நயஸ்ய ஹேயானமிகம் ஸ்வயம்ஸ்யா. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்லோகமாக இருக்கு. வேதாந்தத்தை படிக்கிறாங்க, படிச்சா அந்த வேத வாக்கியம் எனக்கு சரியான அர்த்தத்தை போதிக்கணுமா வேண்டாமா, அவசியம் போதிக்கணும், நியாயம்தான். இவனும் அந்த வேதத்தை படிச்சு சரியாக அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறாங்கிறது. ஆனா அந்த போதத்தை அந்த வேத வாக்கியம் கூட இவனுக்கு உண்டு பண்ண முடியாம போகுது. வரியசீர் அபி வாசகா சமாகம், ரொம்ப வசதியான வேதாந்த வாக்கியம். ஆனா அந்த வசதியான வேதாந்த வாக்கியம் கூட இவனுக்கு தத்துவ கிரகணத்தை, அதாவது சாட்சாத்தா அபரோக்ஷமாக அந்த தத்துவத்தை புரிய வைக்க முடியாம போகும். ஏன் முடியல அப்படின்னு கேட்டா, நாம ஒரு சில விஷயங்களை நாம இன்னும் சொல்லி கேட்போம், ஆச்சரியப்பட்டு கேட்டேன், அப்படியா அப்படின்னு நான் நம்ப முடியல. ஆனா அவர் சொல்றாரு அப்படியா, ஆமா அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கறோம் இல்லையா. கேட்கும்போது அது பரோட்சமாக நம்ம மனசுல வாங்கிக்கிறோமே தவிர உண்மையா இல்லை.
நம்ம சரீரம் இருக்கு, பொதுவான இந்த சரீரத்துக்குள்ள அந்த வரிஜால் என்னென்னலாம் இருக்குதுன்னு அவா தெரிஞ்சுக்கிற விஷயத்தெல்லாம் சொல்லும் போது நான் ரொம்ப விஸ்மயமாக அதை கேட்கிறேன். அப்படிலாம் இருக்கா நம்ம சரீரம்? மனசாட்சி அஜித்திய ரதனாரூபத்துல அப்படின்னு பாட்டிக்காரன் இந்த சரீரத்தை எப்படி சொல்றாங்க. அப்ப அந்த சாஸ்திரத்தை படித்து தெரிகின்றவா இந்த சரீரத்துல இப்படிப்பட்ட அற்புதமான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது நான் ஆச்சரியப்பட்டு அதை கேட்பேனே தவிர, ஆனா அதை அப்படியே அனுபவிக்க முடியுமா? இந்த சரீரத்துல என்ன உள்ள எப்படி இருக்கு, எப்படி எல்லாம் நிர்மாணம் பண்ணியிருக்காங்கிற விஷயத்தை அனுபவிக்க முடியுமானா முடியாது. பரோட்சமா சொல்லி கேட்டு ஆச்சரியப்படலாம், அவ்வளவுதான் முடியும். அதே மாதிரி இந்த வேதாந்த வாக்கியங்களை ஆத்மாவை பற்றி அப்படி சொல்லிருக்கு இப்படி சொல்லிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வந்து ஆச்சரியப்படலாமே தவிர, அதுதான் அதே மாதிரி என்னுடைய சொருபம் இருக்கே அப்படிங்கிறத நான் அனுபவிக்க முடியல. அந்த வேதாந்த வாக்கியத்தினால எனக்கு அந்த மாதிரி ஒரு அனுபவத்தை ஏற்படுத்த முடியலேன்னு தான் சொல்லணும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, நான் வந்து அதை அனுபவிக்கிறது பிரயத்தனம் பண்ணலைங்கிறது தான் காரணம். இந்த வேதாந்த வாக்கியத்துடைய தப்பு இல்லை. இந்த மாதிரி அனுபவங்கள் வர்றதுக்கு நான் என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணல. அந்த அனுபவம் வரணும்னே நான் பார்க்கலேங்கிறது தான் காரணமே தவிர அதனுடைய தப்பு இல்லை. அதுக்கு என்ன சொல்றாரு உத்தரார்த்தத்திலே, சொப்னே யூக்தியா கிரகமேதி புருஷன் நயத்திய ஹேயாகும் இதம் ஸ்வயம் சியா. இவன் வந்து சொப்பனத்துல பார்க்கறான், பெரிய ராஜ்யம் கிடைச்சது, ஏதோ சுஷமா ஒரு ரொம்ப வசதியான சொப்பனம் வந்தது, பரமசோஷமா இருக்கிற மாதிரி சொப்பனம் பார்த்தாங்க. இந்த சௌக்கியத்தை பார்க்கறான், நிஜமா ஒரு அந்த ராஜ்யம் கிடைச்சதுன்னா இவனுக்கு எப்பேற்பட்ட சௌக்கியம் இருக்குமோ அதே மாதிரி சொப்பனத்தை இவன் பார்க்கறான். ஆனா முடிச்சதுக்கு அப்புறம் ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லாத இவன் வந்து ஒரே யாழ சொப்பனத்துல பார்த்தா பெரிய சக்கரவர்த்தி ஆகிட்டான், பெரிய சாம்ராஜ்யம். அப்படி பார்க்கலாமா? நான் சொப்பனம் பார்க்கலாம். ஆனா முடிச்சதுக்கு அப்புறம் ஒன்றும் இல்லை. இது தெரியுது இவனுக்கு. சொப்பனத்துல பார்த்தது பொய் அப்படிங்கிறத இவன் புரிஞ்சுக்கிட்டான். சொப்பனத்தை பார்த்தேனேங்கிறத என் முடிச்சதுக்கு கூட நான் ராஜா ஆயிட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டான். இதை அப்படியே ஜாக்கிரத்துல இவன் அப்ளை பண்றது. சொப்பனத்துல பார்த்தது எது கணிக்கமான அந்த ராஜ்யமானது எது உண்மை இல்லையோ அதனாலதானே முடிச்சுட்டு அப்புறம் நான் ராஜான்னு நான் சொல்ல மாட்டேங்கிறான். அதே மாதிரி ஜாக்கிரத்துல நம்ம பார்க்கும்போது இது எந்த ஒரு சொரூபத்துல நம்ம அனுபவிக்கிறோமோ, பிரபஞ்சத்தை அனுபவிக்கிறோமோ, இதுவும் அதே மாதிரிதான் ஒரு சொப்பனம். இது கூட உண்மை இல்லைங்கிறத இவன் வந்து தன்னுடைய புத்தியால நினைக்க மாட்டேங்கிறாங்கிறதுதான் காரணம். சுருக்கி சொன்ன அந்த ஆத்மஸ்வரூபத்தை சாட்சாத்தாக அனுபவம் பண்ண முடியாத போறதுக்கு காரணம், இவன் இப்ப பார்க்கக்கூடிய ஜகத்தை உண்மையிலே நம்புறானே தவிர எவ்வளவு சொல்லிக் கொடுத்தாலும் அந்த சொப்பனத்தை பொய்து நம்புற மாதிரி இது நம்ம அவனால சிந்திக்க முடியவில்லை அப்படிங்கிறதுதான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் ஸ்ரோதவியகான்னு சொல்லிட்டு மந்தவியகான ஆத்மாவாரே வெட்டவியகா, ஆத்ம தரிசனம், ஆத்ம சாட்சாத்காரம் இதுதான் வேதாந்தத்துடைய பலம். அதுக்காக என்ன பண்ணணும்? ஸ்ரோதவியா, மந்தவியா, விதிஷாவியா. முதல்ல வேதாந்த சிரவணம் பண்ணி விஷயத்தை பரவமாக தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அதை மனனம் பண்ணணும். மனனம் பண்ணினாதான் அது தன்னுடைய அனுபவத்துக்கு வர முடியும். மனங்கிறது இந்த யுக்திகள், இந்த யுக்திகளை வச்சு இந்த நல்லா அதை மனனம் பண்ணினோம்னா மனசுல வாங்கிக்க முடியும். மனசுல வாங்கிக்கிறதுக்கு அப்புறம் கூட அந்த வாசனா பிராபல்யா, பழைய வாசனைகள் ரொம்ப பிரபலமாக இருக்கிறதுனால அது அதே மாதிரிலாம் அனுபவிச்சுட்டே இருக்கு. வேத தர்சனமே எதுவும் இருக்குன்னு சொன்னா அப்ப நிதிச்சாரம் இல்லைன்னா நிதிச்சாரம் எல்லாரும் பண்ணுங்கிறது நியமம் இல்லை. பிரத்யட்சமாக ஆத்மசாட்சாத்காரமானது இவனுக்கு சிரவணத்தினாலேயே கூட ரொம்ப சுத்தமான சித்தவர்கள் வந்து வருவது முடியும்னு ஒத்துக்கிருக்காங்க ஆட்சிக்காரர்களாக. ஒரு தடவை கேட்டாலே வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அவ்வளவு பரிசுத்தமான மனசை உள்ளவனாக இருந்தானே. மனநம் பண்ணினதுக்கு அப்புறம் பார்த்து சான்ஸ் இருக்கு. மனநம்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வரவே சொன்னா அப்பதான் நிதிச்சாரம் வரணும் அப்படிங்கிறது சூத்திரக்காரர்களே காமிக்கிறாங்க. அவன் இப்படி இருக்கிறச்சே நமக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டா, நாம கற்றுக்கிற விஷயத்தை நம்ம தனக்கு அனுபவமாக வழங்கி சொல்லி கற்றுக்கலே, அதனாலதான் தெரியுது அப்படிங்கிறது இங்க சொல்லப்பட்டதாக. ஆகவே யாவன் மனோ ரஜதா பௌருஷஸ்ய அஸ்வேனவா சமதாவா அனுபூதி ஏதோகிதி ஆகூதிகி ஆதமோதி நிரங்குஷம் குஷலன் ஏதவன்மா. இதனாலே நீங்க பார்க்கலாம், ஆத்மா வேறு,
சரீரம் சரீராதிகள்லாம் வேறு. நம்மளுடைய மனசுக்கு இந்த மனசு சத்துவ குணத்தினாலேயோ சமோ குணத்தினாலேயோ ரஜோ குணத்தில் உபகரணம் அதையும் வச்சுக்கலாம். இந்த குணங்களினாலே அது எப்போ வேலை செய்யறதோ அப்போ சில சத்துவ குணத்தினால வேலை செய்யும் போது இதனால வரக்கூடிய தர்மம் சௌக்கியமா இருக்கும், நல்லதாக இருக்கும். சமூக குணத்தினால வேலை செய்யும் போது அது அகந்தமும் அதுல இருந்து வரக்கூடியது துக்கம். இதுதான் குஷலம் தரம் அப்படின்னு சொல்றாங்க. குஷலம்னா நல்லது, சுகம் தர்மம். இந்த சத்துவ குணத்தோடு மனசு வேலை செஞ்சதுன்னு சொன்னால் இது அந்த சமயத்துல இவனுடைய ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள்லாம் செய்யக்கூடிய வேலைகள் மூலமாக இவனுக்கு நல்ல தர்மம் வந்து சேரும். தப்பான வேலை பண்ணிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு தகுந்தாப்புல இதர வேற மாதிரியான தர்மம் வந்து சேரும். வாசனாத்மா இந்த மனசு இருக்கே, இதுதான் அந்த அப்பேற்பட்ட வாசனைகள் சம்ஸ்காரங்களை தன்னிடத்தை சேர்த்துக்கிறது. அதனால வாசனாத்மானே சொல்றேன். வாசனாத்மா விஷயோக ரத்தகா குணப்பிரவாகா விகிருத்தகா குணசாரா. வசனோபனிஷத்தை சொல்லும்போது இந்த நம்ம சாதாரண ஜீவாத்மான்னு சொல்றோம். நாங்க நம்ம எந்த ஜீவாத்மாவை சொல்றோமோ இவனுக்கு சோடச கலகா அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. இங்க சொல்லும்போது அந்த 16 கலைகள் உள்ள இந்த புருஷன் தெரியுமா அப்படின்னு கேட்டாரா. அவர் சொன்னார், இல்லை எனக்கு தெரியாது, நான் சொல்றது பொய் இல்லை, தெரிஞ்சுக்கிட்டா அவர் சொல்லாம இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரா. இப்போ உங்கள்கிட்ட கேட்கறேன், எனக்கு சொல்லிக் கொடுக்கும் போது ஒரு சிஸ்டர் கேட்கிறார், சுப்பலாதரங்கிற வாத்தியார் இருக்கார். அப்ப அவர் சொல்றார், எங்க இருக்கா அந்த 16 கலைகள் உள்ள புருஷன் எங்க இருக்கான் அப்படின்னு கேள்வி. இகைவாஸ்மி சரீரே சோமி சபுஷா எஸ்மின் நேதா சோடசகலா பிரபு. அந்த சோடசகல புருஷன் யாரு அப்படிங்கிறத காண்பிக்கிறாங்க. இதுல பார்த்தா இந்த மனசு இருக்கா இல்லையா, மனசோட ஆத்மா சேர்ந்து நமக்கு ஒரு சொரூபம் கிடைக்கிறது. இதுதான் அந்த சோடசகல புருஷன். இதுல இருந்து பிரிச்சு பார்த்தா கண்ணாடியில தெரியக்கூடிய முகம் அழுக்கா தெரியும். அது ஏன் அப்படின்னு கேட்டா கண்ணாடியில அழுக்க இருக்கிறதுனால. முகத்திலே அழுக்கிறதாலும் தெரியும், ஆனா சச்சமான முகத்தை பிம்பம்னு வச்சிருக்கோம். சச்சமா இருக்கமான முகம் கண்ணாடியை பார்த்தா அழுக்கா தெரிகிறது. அப்படி தெரியுதுன்னா ஏன் அப்படி தெரியுதுன்னா முகத்துல உள்ள அழுக்குன்னு சொல்ல தெரியல, இப்ப கண்ணாடியில இருக்கக்கூடிய அழுக்கு பிரதிபிம்பத்தில் தெரியுது. அதே மாதிரி இந்த மனசுல பிரதிபலிக்கக்கூடிய இந்த சுத்தமான சைத்தன்யம் இருக்கு, இது அழுக்காக சம்சாரியாக இல்லாம தெரியுது. சோடசகல புருஷனாக இதைத்தான் சொல்றேன். இதுல இருந்து பிரிச்சு நம்ம முகத்தை தனியா பார்த்தோம்னா அப்ப அழுக்கு இருக்காது. அதே மாதிரி இங்கேயும் மனசுலேருந்து பிரிச்சு ஆத்மஸ்வரூபத்தை தனியாக பார்த்தோமானால் நமக்கு அது பரிசுத்தமான பிரம்மஸ்வரூபமாகவே இருந்திருக்கும். அதுல வித்தியாசம் இல்லையே. இந்த மனசுனால்தான் இவன் சம்சாரியாக ஆகிறான். இந்த மனசுனாலேதான் சம்சாரத்திலிருந்து முக்தனாகவும் ஆகிறான். வாஸ்தவத்துல ஆத்மஸ்வரூபத்தை பார்க்கும்போது அதுக்கு சம்சாரிக்கம்ங்கிற பந்தமும் கிடையாது, அதுல இருந்து முக்தியும் கிடையாது. பந்தங்கிறது வாசமா இருந்தாலே அதுல இருந்து முக்திங்கிறது வாசமாகும். அது எப்பவும் அதைத்தான் மேல சொல்றா. இதெல்லாம் மாயையால வந்ததுன்னு அதனாலதான் சொல்றா. சுகமும் துக்கமும் அவரோபகரணம் அந்த பாவம் எனக்கு ஆலிங்க மாயானசிதாந்தராத்மா ஸ்வதேசினம் சம்சதி சக்கர கண்டா. அந்த ஒரே ஒரு சொல்றதுதான் கடைசியில சொல்லி பாக்குறேன். இப்ப இதை பார்க்கிறானே இந்த ஆத்மா யாரு கேட்டா அதுக்கு கேட்டறிஞர் தெரியும். இந்த கேட்டறிஞங்கிறது யாருன்னு கேட்டா கேட்டறிஞன்னா அந்த பரமாத்மா, வேற யாரும் இல்லை. கேட்டறிஞா அப்படிங்கிற சொல்றது வேற யாரும் இல்லை. ஏவம் பரோ பகவான் வாசுதேவா क्षेत्रज्ञ आत्मा इदम अनुप्रविष्टः न यावदेतां तदुतं नरेन्द्र विभूय मायां वधुमोदयेन विमुक्तसङ्गः जितः सपत्नः वेद आत्मतत्त्वं समतीह. எது பரியந்த இந்த தத்துவத்தை புரிஞ்சுக்க முடியாதோ அது பரியந்த மரமி தாவற்பரியந்த இவன் இந்த பிரம்மத்தை சிரமத்தில் இருந்துதான். ஆக ஆத்ம தத்துவ தியானம் வந்தால்தான் நமக்கு மோட்சம் அப்படிங்கிறதுக்காக இது உபதேசம் பண்றார். இந்த உபதேசம் ஆனதுக்கு அப்புறம் அவர் நமஸ்காரம் பண்ற ஸ்லோகத்தோட நான் நிறுத்திக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த கேள்வி கேட்கிறார், சந்தேகம் இருக்குங்க. அந்த சந்தேகத்தெல்லாம் நிறுத்தி பண்றாங்க. அது கொஞ்சம் கடினமான விஷயங்களாக இருக்கிறதுனாலே ராஜா இந்த பதிலை கேட்பது சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகத்தை சொல்லி இருக்கிறேன். நமோ நம காரண விக்கிரகாய
ಸ್ವರೂಪ ಪ್ರತೀಕೃತ ವಿಗ್ರಹಾಯ ನಮ್ಮ ಅವಧೂತ ನಿಜ ಬಂದು ನಿಜ ನಿಗೂಢ ನಿತ್ಯಾನುಭವಾದ ಕಾರಣ ವಿಗ್ರಹವನ್ನು இந்த பரதர வாசிச்சேன். காரண விக்கிரகம் அப்படியே என்ன நினைக்கிறாங்கன்னா, வாஸ்தவமா இதனுடைய சரீரம் இப்படி இருக்கிறது அவசியம் இல்லை, ஒரு காரணத்திற்காக இந்த ரூபத்தில் இருந்திருக்காங்க. பகவானே அப்படி பண்ணுவாங்க. மாணவர்களுக்கு அனுபவம் வேணும், அவன் இந்த ரூபத்துல பாடணும்னு ஆசைப்படுறான் அப்படின்னு சொன்னா அந்த ரூபத்துக்கு உருவாரு அவருக்கு வரணும் அவசியம் இல்லை. ஆனா அந்த ரூபத்துல வந்து அனுபவம் பண்றாங்க. இந்த மாதிரி இருக்கு சொரூப பிரத்யேகத்தை இல்லை, அதனுடைய சொரூப தியானம் இருக்கிறதுனால உனக்கு இந்த சரீரத்துடைய தியானமே இல்லை, அது துச்சமாக இருக்கு. இதுதான் அவதூதங்கள். மற்றவாளுக்கு பார்க்கறதுக்கு ஒரு மிக பந்துமாக இருக்கு. அதாவது பிராமணன், ஆனா பிராமணமான காரியங்கள்லாம் படித்திருக்காங்க பண்ணல, அதனால மிக பந்து ரூபமாக தெரியல. ஆனா மிகுந்த நிச்சய அனுபவாக நிச்சயமான ஆத்மஸ்வரூபத்தை இப்போது அனுபவிக்கிறது. அது மற்றவாளுக்கு தெரியாம பூர்ணமாக மறந்து இருக்க முடியாது. உனக்கு நமஸ்காரம்.